ஆல்ரெடி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்லேருந்து 14 கேஜிஸ் கிட்ட லூஸ் பண்ணி நேச்சுரலாக எனக்கு 12 சைக்கிளுமே ஒரு இயரில் வந்திருக்கு. இவ்வளோ ப்ராப்பராக இருந்தேன்னா திரும்பியும் அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகும்போது திரும்பவும் எனக்கு மென்சஸ் இர்ரெகுலர் ஆச்சு. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிறது ஒரு ஹேபிட். அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது தான் அது நமக்கு பழக்கமாகும். ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக தான் இந்த 120 டேஸ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த 20 டேஸில் நான் 3 கேஜிஸ் கிட்ட லூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் பீரியட்ஸ் எனக்கு வந்திருக்கு. இந்த 20 டேஸில் நிறைய இடத்துல நான் எனக்கு செல்ஃப் டவுட்ஸ்னால பிரேக் ஆகி அழுத்திருக்கேன். எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கேன். என்ன நானே ப்ளேம் பண்ணியிருக்கேன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி. நான் இதெல்லாம் பண்ணாலும் என்னோடய ஜேர்னியில் நான் எனக்குன்னு செட் பண்ணிக்கிட்ட கோல்லேருந்து வெளியே வரவே இல்லை. ஆனால் எல்லா நாள்லையும் நான் 100% கொடுக்கலனாலும் 70%, 50%ன்னு என்னால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். அண்ட் அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் எனக்கு இந்த 20 டேஸில் 3 கேஜிஸ் லாஸ் ஆகி ஒரு நேச்சுரல் பீரியட்ஸ் வந்திருக்கு, எந்த மெடிக்கேஷனும் இல்லாமல். இது என்னால் முடியாது, இது எனக்கு நடக்காதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வரையும் இங்கே எதையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளோட 100%ஐ கொடுக்கணும்னு இல்லை. ஏன்னா இப்போ என் ரொட்டீனில் இருக்க நிறைய விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நீங்களும் ஆரம்பிங்க, தன்னால் சேஞ்சஸ் வரும்.